வந்து plantkingdom chapter 3 class 11 cbse syllabus I love biology channel. இதில் இருக்கக்கூடிய ப்ரோயோஃபைட்ஸ் வந்து சம்மரியில் வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து அந்த சம்மரியில் வந்து ஆல்கேவும் ப்ரோயோஃபைட்ஸ் பற்றி நம்ம பார்த்ததுக்கப்புறமா இப்போ வந்து டெட்டோஃபைட்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து சம்மரிக்கு முன்னாடி வந்து plantkingdom சாப்டர்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ப்ரீவியஸ் வீடியோ வந்து நீங்கள் plantkingdom பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். 20 வீடியோஸ் மேலேயே இருக்கும். அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்து இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். பார்க்காதவங்க பார்த்துருங்க போயிட்டு, ஓகேங்களா? அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது இல்லைன்னா ஏதாவது நான் ஸ்கிப் பண்ணியிருந்தேன்னா அது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் வந்து அதை ஏற்ற மாதிரி வந்து நான் வந்து பிளான் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன், ஓகேங்களா? சரி வாங்க, இப்போ வந்து சம்மரி வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த உதவி விட்டான்னு சொன்னாக்கா ப்ரோயோஃபைட்ஸ், அதாவது ஸ்போர்ஸ் வந்து கேமெட்டோஃபைட்டை ஜெர்மினேட் அடையும் அப்படின்னு சொல்லி அதோடு சொல்லி நம்ம முடித்தோம். இப்போ மிச்சம் வந்து டெட்டோஃபைட் ஜிம்னோஸ்பம் மேன்ஜிஸ்பம் பற்றி நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துட்ருக்கலாம், ஓகேங்களா? பாருங்கள், டெட்டோஃபைட்ஸ் main plant is sporophyte, differentiated into two root, stem, leaf. அதாவது ஸ்போரோஃபைட்டு டிப்ளாய்டு கண்டிஷனில் இருக்கும். அந்த டிப்ளாய்டு கண்டிஷனில் தான் மெயின் பிளான் பாடியாக இருக்குது. நம்ம உடம்புல வந்துட்டு மனுஷன் உடம்புல வந்து என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு சொன்னாக்கா 2n கண்டிஷனில் இருக்குது. அதாவது டிப்ளாய்டு குரோமோசோம்ஸ் கண்டிஷனில் இருக்குது. அந்த டிப்ளாய்டு குரோமோசோம்ஸ் வந்து பிளான்ட்டு வந்து ஸ்போரோஃபைட்டாக இருக்குது. இதில் டெட்டோஃபைட்ஸு ப்ரோயோஃபைட்ஸு கேமெட்டோஃபைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ ஸ்போரோஃபைட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வாஸ்குலர் டிஷ்யூஸ் வந்து உள்ளே வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்போரோஃபைட் பிளான் பாடியில் தான் ரூட்டு, ட்ரெம்மு, லீஃப் எல்லாமே இருக்குது. சைலம் ப்ரோயம் இருக்கிறனால வாஸ்குலர் டிஷ்யூன்னு சொன்னாக்கா சைலம் ப்ரோயம், வாஸ்குலர் டிஷ்யூ சொன்னாக்கா சைலம், ஓகேங்களா? அது வாஸ்குலர் டிஷ்யூ சொன்னாக்கா சைலம் ப்ரோயம் டிஷ்யூ தான், அது ஒரு டெட் டிஷ்யூ. ஓகே, ரெண்டுமே வந்து இருந்துச்சுன்னா அது பேர் வந்து டூ ரூட், டூ ஸ்டெம், டூ ரிலீஃப் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. இல்லைன்னா டாலஸ் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. டாலஸ்னால் கேமெட்டோஃபைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டாலஸ்னால் கொஷினில் கேட்பாங்க, டாலஸோட இன்னொரு பேர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க, கேமெட்டோஃபைட் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்து என்ன சொல்லி கேட்பாங்கன்னா பிளான் பாடி சொல்லி கேட்டாங்கன்னா ஸ்போரோஃபைட், ஓகேங்களா? டேல் பிளான் ஸ்போர் மெயின் பிளான் பாடின்னு கேட்டாங்கன்னா ப்ரோயோஃபைட்ஸில் வந்துட்டு கேமெட்டோஃபைட்டு, டெட்டோஃபைட்ஸில் வந்து ஸ்போரோஃபைட். அதிலே வந்து ஃபோட்டோஸ்டேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்தது அப்படின்னு அர்த்தம். ஸ்போரோஃபைட் பிஎஸ் ஸ்பொராஞ்சியா புதிய ஸ்போரோஃபைட்டுக்குள்ளே ஸ்பொராஞ்சியா இருக்கும். இந்த ஸ்பொராஞ்சியாக்குள்ளே ஸ்போர்ஸை உருவாக்குது. ஸ்போரோஃபைட் ஸ்பொராஞ்சியா உள்ளே இருக்கும். அதுக்குள்ளே வந்து ஸ்போர்ஸை மியாசிஸ் மூலியமாக ப்ரொடியூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க, ஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது மியாசிஸ் மூலியமாக நடக்குது. ஸ்போர் ஜெர்மினேட் ஃபார்ம் கேமெட்டோஃபைட்ஸ் ரிக்வயர்ஸ் கூல், டேம் பிளேசஸ் டு க்ரோ. ஸ்போர்ஸ் வந்து கேமெட்டோஃபைட்டை ஜெர்மினேட் ஆன உடனே என்ன பண்ணுன்னு சொன்னாக்கா அந்த கேமெட்டோஃபைட் ஸ்டேஜஸ் வந்து எங்கே வாழும்னு சொன்னாக்கா கூலான பிளேஸில் வாழும், ஈரமான பகுதியில் வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப வந்து கோல்ட் கண்டிஷனில் இருக்கணும், இல்லைன்னா டேம் பிளேசஸ் ஈரமான இருக்கக்கூடிய நிலத்தில் வந்து வாழக்கூடியது அப்படின்னு அர்த்தம். கேமெட்டோஃபைட்ஸ் வியர் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனிஸ் கால்டு ஆந்த்ரிடியா, ஆர்கிகோனியா. மேல் செக்ஸ் ஆர்கனிஸ் என்ன சொன்னால் ஆந்த்ரிடியா சொல்லுவோம். அது உள்ள ஆந்த்ரிடியம் இருக்கும், ஆந்தல்ஸ் வந்து இருக்குது. ஆந்த்ரிடியக்குள்ளே ஆந்தல்ஸ் இருக்குது, ஆர்கிகோனியாக்குள்ளே ஓவரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்கிகோனியா ஓவரிக்குள்ளே ஆர்கிகோனியா இருக்குது. அது வந்து ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. கேமெட்டோஃபைட்ஸ் தான்
2 செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து வச்சிருக்கு. கேமிட்டோஃபைட் ஸ்டேஜுக்குள்ள தான் கேமெட்ஸ் வந்து வச்சுருக்கோம். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க ஸ்போரோஃபைட் ப்ளஸ் ஸ்போர்ஸ் தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. Record transfer of male gametes to archegonium where zygote is found after fertilization. Water is recovered transfer of male gametes to archegonium where zygote is after fertilization. வாட்டர் வந்து இது கொஞ்சம் தேவைப்படுது. ப்ரோயோஃபைட்ஸுக்கும் ஆம்பிபியஸ் ஆஃப் பிளான்ட் கிங்டத்துலேயே ப்ரோயோஃபைட்ஸ் தேவைப்படுது. அதே மாதிரி டெட்ரோஃபைட்ஸ்லேயும் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. மெயின் கேமெட்ஸ் வந்து ஃபீமேல் கேமெட்டுக்கு வந்து ரீச் ஆகின்னு சொன்னாக்கா வாட்டர் வந்து தேவைப்படுது. ஏன்னா மொட்டைலாக இருக்கிறதுனால அது வந்து காற்றுல வந்து ஸ்ப்ரெட் ஆக முடியாது. அதனால தான் டேம் ஃபேஸஸ் இந்த மாதிரி வந்து வளருது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஸ் அதாவது மேல் கேமெட்ஸ் வந்து ஃபீமேல் கேமெட்ஸ் ரீச் ஆகிறதுக்காகவே இது வந்து ஈரமான பகுதியில் மட்டும்தான் வாழுது. ஓகேங்களா, தண்ணியை சார்ந்து இருக்குது. அது ஞாபகம் வச்சுக்க. ஃபெர்டிலைசேஷன் சைக்கிள் உருவாகுதுன்னா அது பேர் வந்து வாட்டர் தேவைப்படுது. சைக்கிள் ப்ரொடியூசஸ் ஸ்போரோஃபைட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்? மைட்டாசிஸ் டிவிஷன் மூலியமாக. இல்லை ஆல்ரெடி லெசன்லேயே பார்த்துருக்கோம், புரியுதுங்களா? இதை நான் திருப்பி உங்களுக்கு புரியுதுன்னா கேளுங்க. சைக்கோட் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகி டிவிஷன் நடந்து 2n ஸ்டேஜ். இது வந்து 2n ஸ்டேஜ், இதுவும் 2n ஸ்டேஜ். 2n எப்படி மாறுன்னு சொன்னாக்கா மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடக்குது, மல்டி செல்லுலராக மாறுது. ஓகேங்களா, கேமிடோஃபைட் வந்து யூனி செல்லுலார். ஸ்போர்ஸ் ஜெமினிட் ஃபார்ம் கேமிடோஃபைட். ஸ்போர்ஸ் வந்து ஹேப்ளாய்டாக இருக்குது, ஹேப்ளாய்டு கேமிடோஃபைட்டாக மாறுது. அந்த ஹேப்ளாய்டு கேமிடோஃபைட்டு ஃபியூ செல்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. ஜிம்னோஸ்பம் பற்றி நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஜிம்னோஸ்பம்ஸ் ஆர் பிளான்ஸ் விச் ஓவல்ஸ் நாட் எக்ளோஸ்டு பை எனி ஓவரி வால். ஜிம்னோஸ்பம்ஸ்னால் ஜிம்னோன்னு சொன்னாக்கா மேக்டு, ஸ்பம் சொன்னாக்கா அதோடைய எக்கு, அதோடைய ஓவம் இல்லைன்னா எக்கு இது மாதிரி சொல்லலாம். எக்கு, ஓவம், எம்பிரியோ இது மாதிரி சொல்லலாம். அதை சுற்றி வந்து எந்த ஒரு லேயரும் இருக்காது. இன்னும் நேக்கடு ஓவல் அப்படின்னு சொல்லுவோம். ஓவல் சுற்றி ஓவரி வந்து இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அதான் ஜிம்னோஸ்பம்னு பேர் வச்சாங்க. ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் சீட் ரிமைன் எக்ஸ்போஸ்டு பிளான்ட், therefore this plants naked seeded plants. ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறமா என்ன பண்ண சீட் வந்து எக்ஸ்போஸ் ஆகும், ஆனால் ஃப்ரூட் வந்து கிடைக்காது. திஸ் பிளான்ஸ் அதாவது ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் சீட் மட்டும்தான் மீச்சம் இருக்கும். சீட்டில் இருந்து அந்த ஃப்ரூட் வந்து இருக்காது. அதை சுற்றி வந்து ஓவரி வந்து தான் ஃப்ரூட்டாக மாறுது. ஓகேங்களா, ஓவரி ஃப்ரூட்டு, ஓவில் சீடு எப்படி ஆரம்பிச்சுன்னா ஓவரிக்கு ஆர் வருது. ஓகேங்களா, அப்படின்னா இது ஃப்ரூட்டுக்கு ஆர் வருது. ஓவரிக்கு ஃப்ரூட்டாக மாறுது, ஓவலுக்கு சீடு மாறுது. அப்போ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, சீடுக்கு இருக்குது, ஓவலுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க சீடு. ஓகேங்களா, ஓவலுக்கு கிடையாது, ஆரம்பத்தில் தான் இருக்குது. ஓவலுக்கு சீடு இந்த மாதிரி ஷார்ட் ட்ரிக் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஓவலுக்கு சீடு. ஓகேங்களா, இந்த மாதிரி மாறுது. ஜிம்னோஸ்போர் ப்ரொடியூஸ் மைக்ரோஸ்போர்ஸ் மெகாஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் மைக்ரோஸ்போராஞ்சியா மெகாஸ்போராஞ்சியா பானன் ஸ்போரோஃபில்ஸ். ஸ்போரோஸ்பில்ஸ்குள்ளே தான் ஸ்போர்ஸை வச்சுட்ருக்கோம் அப்படின்னு தெரியும். அது வந்து மைக்ரோஸ்போர்ஸ் மெகாஸ்போர்ஸ்ன்னு சொல்லி வச்சுருக்குது. மேல் கேமெட்டுக்கு பேர் மைக்ரோஸ்போர்ஸ், ஃபீமேலுக்கு மெகாஸ்போர்ஸ். அதை வந்து ஸ்ட்ரோபில்லை வச்சுருப்பாங்க. ஸ்போரோஸ்பெல்ஸ்குள்ளே வந்து நிறைய வந்து ஸ்போரோஃபைட்ஸ் இருந்து ஸ்போரோஃபைட்ஸ் நிறைய வந்து கோன் லைக் செக்ஷனாக இருக்கும். கோன் மாதிரி ஒரு செக்ஷனில் மேலே போயிட்டே இருக்கும், கோன் மாதிரி இருக்கும். அது பேர் வந்து ஸ்ட்ரோபிலை ஆர் கோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே தான் மேல் கேமெட்ஸ் இருக்கும். மைக்ரோஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம். மெகாஸ்போராஞ்சியா மெகாஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. ஸ்போரோஃபில்ஸ்குள்ளே
ஸ்போரோஃபில்ஸை வச்சிட்டு இருக்குது. ஸ்போரோஃபில்ஸ் சொன்னாக்கா லீஃப் தான். அந்த ஸ்போரோஃபில்ஸ் ஸ்போர்ஸ் வச்சு கூட்டிய லீஃப் தான் ஸ்போரோஃபில்ஸ். ஓகேங்களா? ஸ்போரோஃபில்ஸ், மைக்ரோஸ்போரோஃபில்ஸ், மெகாஸ்போரோஃபில்ஸ் ஆர் அரேஞ்ச்டு ஸ்பைரல் ஆக்சிஸ் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கோன்ஸ். ஸ்பைரலி அரேஞ்ச்டு இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஒரு கோன் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி அரேஞ்ச் ஸ்டொபிலைன்னு பேர் அல்லது கோன்ஸுன்னு பேர். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, கோன்ஸுன்னு பேர். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட மைக்ரோஸ்போரோஃபில்ஸ் இருக்குது, மெகாஸ்போரோஃபில்ஸ் இருக்குது. அதே மாதிரி அரேஞ்சு மேல் ஃபீமேல் கோன்ஸ் உள்ளே வந்து அடங்கியிருக்கு. மேல் கோன்ஸ் அடங்கியிருக்கு, ஃபீமேல் கோன்ஸ் உள்ளே வந்து அடங்கியிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த பிளான்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The pollen germination, pollen tips release male gamete into ovule. அதாவது மைக்ரோஸ்போர்ஸ் வந்து இங்கேருந்து ரிலீஸ் ஆகி ஸ்போரோஸ்பிஸ்லேருந்து மைக்ரோஸ்போர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகி அதுலேருந்து மைக்ரோஸ்போர்ஸ்குள்ளே தான் கேமெட்ஸ் மேல் கேமெட்ஸ் உருவாகுது. மேல் கேமெட்ஸ் தான் போலன் கிரெயின் சொல்லுவாங்க. ஓகேங்களா? மேல் கேமெட்ஸ் தான் போலன் கிரெயின் சொல்லுவாங்க. அந்த போலன் கிரெயின் வந்து ஃபீமேல் செக்ஸாக மெகாஸ்போர்ஸில் அடைய மெகாஸ்போர் தான் ஓவிலாக மாறும். ஓவில் வந்து ஃபீமேல் கேமெட்டோஃபைட்டாக மாறுது. அந்த கேமெட்டோஃபைட்டுக்குள்ளே அடையிறதுக்கு உள்ளே வந்து போலன் டியூப் வந்து ஃபார்ம் ஆகிட்டு, போலன் டியூப் வந்து நியூக்ளியஸ், அதாவது மேல் கேமெட்ஸ் போலன்குள்ளே தான், போலன் கிரெயின்குள்ளே தான் மேல் கேமெட்ஸ் இருக்குது. அந்த மேல் கேமெட்ஸ் வந்து போலன் டியூப்குள்ளே செலுத்துது, அதாவது ஓவிலுக்குள்ளே ரீச் ஆகிறதுக்கு அந்த போலன் டியூப் மாதிரி ஃபார்ம் ஆகணும். அந்த டியூப்குள்ளே வந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்குள்ளே போய் மேல் கேமெட்ஸ் வந்து ரீச் அடையும், ஃபீமேல் கேமெட்ஸ் ரீச் அடையும். 12th வந்து இதில் வந்து தெளிவாக படிப்போம் அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? தெளிவாக படிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வேரிச் ஓவிலுக்குள்ள அடையும். ஓவில் அப்புறம் வந்து எக் செல்லோட ஃபியூஷன் ஆகி ஆர்கிகோனியா இருக்கக்கூடிய எக் செல்லோட ஃபியூஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கிகோனியா இருக்கக்கூடிய செல்லோட ஃபியூஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெர்டிலைசேஷன், ஃபாலோயிங் ஃபெர்டிலைசேஷன் சைக்கிள் டெவலப் எம்பிரியோ ஓவல்ஸ் இன்டு சீட். ஃபெர்டிலைசேஷனை ஃபாலோ பண்ணி தான், அதை சொல்லி சார்ந்து தான் அது வந்து சீடாக மாறுது. ஓவல் வந்து சீடாக மாறுது. எப்படி வந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்குது, அது ஏற்ற மாதிரி தான் எம்பிரியோ மாறுது. சைக்கோட் வந்து எம்பிரியோ மாறுது, ஓவல்ஸ் வந்து சீடாக மாறுது. ஓகேங்களா? ஓவல்ஸ் வந்து சீடாக மாறுது. ஓவரி கிடையாது, ஓவரி வாழை இருக்காது. ஓவரி வாழை இருக்காது. ஓகேங்களா? ஓவரி வாழை தான் ஃப்ரூட்டாக மாறுறதுக்கு தன்மை இருக்குது. ஞாபகம் வச்சுங்க. ஓகே. இதோட வந்து டெப்டோஃபைட்டு ஜீனஸ்பம் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து ஆஞ்சியோஸ்பம்ஸ் பற்றி நம்ம வந்து நாளைக்கு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். லைக் பண்ணுறேன், ஒரு லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறீங்க, லைக் டம்ப்பு கொடுங்க லைக்கு. ஓகேங்களா? ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? கமெண்ட் சொல்லுங்கள் தயவுசெய்து. தேங்க்யூ.